செய்திகள் தொடர்கின்றன. பரமக்குடி கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேமுதிக சார்பில் தலா 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். ஜான் பாண்டியன் கைது செய்யப்பட்டதை அடுத்து பரமக்குடியில் பயங்கர கலவரம் ஏற்பட்டது. இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் தலா 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கட்சியின் மாநில பொருளாளர் சுந்தர்ராஜன், துணை செயலாளர்கள் ஆஸ்டின், முருகேசன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உதவித்தொகையை வழங்குவார்கள் என்றும் கேப்டன் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய பொறுப்பு இயக்குநர் குழந்தைவேலு, வட ஆந்திர கடலோரம் மற்றும் தென் தமிழ்நாட்டிற்கு இடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புண்டு. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் குழந்தைவேலு தெரிவித்தார். மக்களை பாதிக்காத வகையில் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகே அணுமின் நிலையத்தை இயக்குவது பற்றி மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து அப்பகுதி மக்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியும் ரஷ்ய முன்னாள் அதிபர் கோர்பச்சேவும் கூடங்குளம் அணுமின் நிலைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது முதல் அப்பகுதி மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கேப்டன் கூறியுள்ளார். நாட்டிற்கு மின்சார தேவை அவசியம் என்றாலும் மின் உற்பத்தியை பெருக்க அனல், புனல், சூரிய சக்தி மற்றும் குப்பைகளிலிருந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மின்சார உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், ஜப்பான் நாட்டின் புகுஷிமா அணு உலை சுனாமியால் பாதிக்கப்பட்டு அணுக்கதிர் 500 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பரவியுள்ளதை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1986ஆம் ஆண்டு ரஷ்யாவின் செர்னோபில் அணு உலையில் விபத்து ஏற்பட்டு 1,00,000க்கும் மேற்பட்டோர் கதிரியக்க பாதிப்பிற்கு ஆளாகியிருப்பதை குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஜப்பான், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அனைத்து உலைகளையும் 2020ஆம் ஆண்டிற்குள் மூடிவிட அந்நாடுகள் திட்டமிட்டுள்ளதையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அணுமின் நிலையம் தொடங்க மேற்கு வங்கம் மற்றும் கேரளா மாநில அரசுகள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள கேப்டன், நோய்க்கு மருந்து தேடுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது என்றும் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மத்திய அரசின் கடமையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் நடத்தி வரும் அப்பகுதி மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய பாதுகாப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகே அணுமின் நிலையத்தை இயக்குவது குறித்து மத்திய அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்று தனது அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று கலவரத்தை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் பலியானார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜி நகரில் சாலை விபத்தில் லாரி மோதி 4 குழந்தைகள் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் கான்பூர் புதுடெல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் அங்கு விரைந்து வந்து கலவரத்தை ஒடுக்க முயன்றனர். அப்பொழுது கலவர கும்பல் போலீசார் மீது கல்வீசி தாக்கியது. இதில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சில காவலர்கள் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து கலவரம் கட்டுக்கடங்காமல் போகவே பாதுகாப்பு படையினர் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இதில் குண்டு பாய்ந்து ஒருவர் பலியானார். சமீபத்தில் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கலவரம் மூண்டதை அடுத்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 7 பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவின் 7ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் பல இடங்களிலும் கட்சிக்கொடி ஏற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெய்சன் ஜேக்கப் ஆரணியில் நடைபெற்ற விழாவில் கட்சிக்கொடி ஏற்றி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கினார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் SRK பாலசுப்ரமணி கட்சிக்கொடி ஏற்றி சிறப்புரையாற்றினார்.
இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திருச்சி மாநகரில் தேமுதிக மாநகர செயலாளர் விஜயராகவன் தலைமையில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கட்சிக் கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். சேலத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலை வழங்கும் விழா மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பல இடங்களில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டது. இதில் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். பின்னர் 200 சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. ஈரோட்டில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட 7ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மாவட்ட செயலாளர் இமயம் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. பதினெட்டு ஆண்டுகளாக நகம் வளர்க்கும் அமெரிக்க பெண்மணி கின்னஸில் இடம் பிடிக்கிறார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.